மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் படம் சென்சார் வாங்க முடியலன்னு சொல்லி படத்தோட ரிலீஸே இன்னைக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இதை கேட்ட அணில் குஞ்சுங்களாம் அதிர்ச்சியில அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. இப்ப நமக்கு நம்ம தளபதியை நினைச்சாதான் பாவமா இருக்குது. ஏன்னா அவர் இந்த படத்துல பேசுற வசனம் அப்படி. திரும்பி போற ஐடியாவே இல்ல. திரும்பி போற ஐடியாவே இல்ல. திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்னு தெனவட்டா வசனம் பேசிட்டு படத்தோட டிக்கெட்டை 2000 வரைக்கும் பிளாக்ல எல்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் படம் ரிலீஸே திருப்பி வச்சுட்டாரு. திரும்பி போற ஐடியாவே இல்ல. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. இதுக்குதான் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேசினார்ல, திரும்பி போற ஐடியாவே இல்ல, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பிளாக்ல 2000 3000 வரைக்கும் டிக்கெட் வித்துட்டாங்கல்ல, வித்துட்டு தன்னோட ரசிகர்களை திரும்பியே பார்க்காம ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சார்ல, இது ரெண்டையும் ஒரே நேரத்துல நினைச்சு பாருங்களேன். ஊர்வசி மாதிரி உயிந்து உயிந்து சிரிப்பீங்க. திரும்பி போற ஐடியாவே இல்ல. மச்சான், வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்னு இளைய தளபதி சொல்லியிருக்காரு. வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் என்னடா திடீர்னு மசால் வடை வருதுன்னு சொல்லி தோணலாம். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அண்ணா ஃபாரூக் பாய் வந்து உம்ராக்கு போயிருக்காரு. அதனால தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதனால வேற வழியே இல்லாம சேனல் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க மன்சூர் சொல்லி என் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இனி அடிக்கடி மசால் வடை போடலாம்னு சொல்லி ஒரு புது முடிவு எடுத்திருக்கேன். துப்பாக்கியை பிடிங்க சிவா. கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்க கையில தான். குட் லக். நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தளபதியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். பார்க்கவே பாவமா இருக்கிறாரு. 500 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கேசரியை நான் கிண்டி வச்சேன், இப்போ நான் இந்த கேசரியை என்ன பண்ண போறேன்னு சொல்லி பனையூர்ல படுத்து ஒரு ஓரமா பதுங்கி அழுந்துகிட்டு இருப்பாரு. சத்தானி இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. சங்கு தாண்டி இவனுக்கு. அது என்னடா 500 கோடி ரூபாய்க்கு கேசரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தோணலாம். அதாவது என்னன்னா, ஆந்திராவின் இளைய தளபதி என்று அழைக்கக்கூடிய பாலையா அவரு பகவந்த் கேசரின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சாரு. அதுல அவரோட நடிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படுக்கிரிஞ்சு படு மோசமா இருக்கும். அந்த கேசரியை தான் இப்ப இவரு ரீமேக்ன்ற பேர்ல கிண்டி வச்சிருக்கிறாரு. அந்த கேசரி படத்தை பாத்தீங்கன்னா இதை எப்படி ஆந்திராக்காரங்களா சாப்பிட்டானுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்கும். அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாரும் அடிச்சு கிழிச்சு துவச்ச அந்த படத்தை தான் தன்னுடைய கடைசி படமா நான் இந்த படமா தான் நடிப்பேன்னு சொல்லி வாண்டடா வந்து வலையில சிக்கிருக்கிறாரு நம்ம தளபதி. தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. ஏற்கனவே அந்த பாலையா படத்தை பயங்கரமா கலாய்ச்சி தள்ள நம்ம அணில்கள் தான். இப்ப நம்ம தளபதியே இந்த படத்தை நடிச்சுட்டாருன்ட்டு வேற வழியே இல்லாம அந்த கெட்டு போன கேசரிய இன்பமா இனிச்சுக்கிட்டே திம்பாங்க. ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. நீங்க வேணா பாருங்களேன், இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது கண்டிப்பா நல்லா இருக்காது, அது வேற விஷயம். ஆனா இந்த அணில் குஞ்சுங்க தான் நம்ம காசெல்லாம் எப்படி வேஸ்டா போயிருச்சேன்னு சொல்லி அந்த கவலையை வெளியே காட்டிக்காம படம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒமட்டிக்கிட்டே பேட்டி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜனநாயகன் அதாவது கேசரி ரீமேக் கேசரிய சென்சார் போர்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த சென்சார் குழு இந்த படத்துல வந்து ராணுவ அடையாளங்கள், அரசு சின்னங்கள்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, மத உணர்வை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதை கேட்ட நம்ம தளபதி, ஐயா 500 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கேசரியை கிண்டி வச்சிருக்கையா, 9ஆம் தேதி ரிலீஸ் எல்லாம் வச்சிருக்கையா, ஒரு நாள் கெட்டு போனா கூட நம்ம கேசரி கெட்டு போயிடையான்னு சொல்லி இந்த இதை போய் நீதிமன்றத்துல போய் அழுது புலம்பிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதி, ஓஹா 9ஆம் தேதி ரிலீஸா, அப்ப தீர்ப்பு உனக்கு 9ஆம் தேதி தரேன்னு சொல்லி நம்ம தளபதியை மதிக்கவே இல்லை.
நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்படி இவ்வளவு அதிகத்துக்கு மத்தியிலையும் நம்ம தளபதி ஆளுங்க தான் வேற லெவல். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிங்கம் பாயறதுக்கு முன்னாடி 2 அடி பின்வாங்கும், அப்படி பின்வாங்கறதா எங்களோட இந்த படம் சொல்லி பயங்கரமா சோசியல் மீடியால பதிவுலாம் போடுறாங்க. இப்ப மட்டும் பேசுவாமா, நீ வாமா. நம்ம தாவேகா தொண்டர்களும் அணில் குஞ்சுகளும் வழக்கம் போல இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி அந்த திமுக பர்னிச்சரை இதுக்கும் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடே அணில் குஞ்சுகளா, நம்ம சென்சார் போர்டு அப்படின்றது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல வருதுடா. அதாவது உங்க மோடிஜி, ஓனர் மோடிஜி இருக்காருல்ல, அவரோட கட்டுப்பாட்டுல வருது. இத கூட தெரியாம இப்படி இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? படிக்கடா, படிடா, ஒழுங்கா படிடா. இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு சொல்லி அவங்களா பேச வைக்கல, அவங்கள பேச வைக்கிறாங்க. அப்படி பேச வைக்கிறது யாருன்னு பார்த்தா, தாவேகால இப்ப புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய புது கட்சி உறுப்பினர் செங்கோட்டையன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை இப்படி எல்லாம் தடை செய்யறது அவர்களுக்கு அது பாதகமா தான் முடியும். அவர்களுக்கு அது பாதகமா தான் முடியும். 2026 எங்கள் தளபதி விஜய் நிரந்தர முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி மறைமுகமா இதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லி டைவர்ட் பண்றாப்பலையா. இவருக்கு இதான் வேலை. அட இவர் கூட பரவாயில்லைங்க. நம்ம RSSல இருந்து தாவேகாவுக்கு வந்தாரு, தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார், அவர் கூட இந்த படத்தை பத்தி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை நாங்க டிசம்பர் 19ஆம் தேதியே சென்சார் குழுக்கு அனுப்பிட்டோம். ஆனா அவங்க எதுவுமே பேசல, பதிலே பேச மாட்டாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை நான் அரசியலாக்க விரும்பவில்லைன்னு சொல்லி அவரு இதை பத்தி சொல்றாப்புல. அதுல கூட பாருங்க, இதுல தடை பண்றது யாரு, தடை பண்றாங்கன்னா யாரு காரணம், இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பாஜக, மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட வரலங்க. அவ்வளவு விசுவாசம் மனுஷனுக்கு. விசுவாசம் ஏன் விசுவாசம் குணாவும். அட இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம தளபதி அந்த மாதிரி தானே. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி ஒரு 10 ரூபாய்க்கு அவ்வளவு பாட்டு பாடுவாரு. இப்போ இதே ஜனநாயகனுக்கு 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் பிளாக்ல புக்கிங் போய்கிட்டு இருக்கு. எங்க இதை எதிர்த்து ஒரு பாட்டு பாடுங்க கேப்பா. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? இப்படி இவரே டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றி வித்ததுக்கு அப்புறம் அதை கலைச்சி இவரே ஒரு காலத்துல பாட்டுலாம் பாடி இருக்காரு. அது என்ன பாட்டுன்னு பாப்போமா? அகம் டிவி வழியே அகத்திற்குள். அதாவது இப்போ ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ஒண்ணு யாரும் தடலாம் பண்ணல, ரிலீஸ் டேட்லாம் எதுவும் வேலை எல்லாம் காட்டலங்க, இதெல்லாம் பண்றதே இவங்க தான். சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தின்னு ஒரு படம் ஒண்ணு வருது. உண்மையிலே சூப்பர் படம். ட்ரெய்லர்லயே இந்தி திணிப்பெல்லாம் எதிர்த்து பயங்கரமான வசனம் எல்லாம் பேசி ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது படம் நல்ல ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லி. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி மறுநாள் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதை கேட்கும் போதே நம்ம தளபதி ஷாக் ஆயிட்டு இருப்பா போல. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. நம்ம தளபதி ஆரம்பத்துல வலிக்காத மாதிரி தான் நடிச்சாரு, காட்டிக்கிட்டாரு. ஆனா ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்துல 28 மில்லியன் வியூ போயிருந்துச்சு. அதுக்கு மறுநாள் பராசக்தியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அது அதே 24 மணி நேரத்துல 40 மில்லியன் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துதான் தலைவர் நம்ம தளபதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருப்பா போல. ஆஹா, பராசக்தி கூட மோதுனா நம்ம கேசரி ஊசி போயிரும் போலியாடான்னு சொல்லி இவரே கேஸ் போடுற மாதிரி போட்டு இப்ப இவரே ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அதனால ஃபைனலா இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆதாரமே இல்லாம நல்லாட்சி செய்யக்கூடிய திமுக மேல வீணா பழிய போட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஸ்டாலின் அங்கிள் திமுக தீய சக்தி, எங்க தாயத்தான் தூய சக்தி தூய சக்தின்னு கத்திக்கிட்டு இருந்திய, இன்னைக்கு நிலைமைய பாத்தியா? தீய சக்தி தூய சக்தின்னு கத்திக்கிட்டு இருந்திய, இன்னைக்கு ஒரு பராசக்திக்கு பயந்து உன் ரிலீஸ் டேட்டே தள்ளி போற நிலைமைக்கு ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதான் சார் வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. ஓகே, இன்னைக்கு மசாலாவோட சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? பராக்.